வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கணுமா சார்? என்னைக்கு சார் நம்ம சந்தோஷத்தை பார்க்குறது? இந்த வருஷமாவது நல்ல வருஷமாக பிறக்குமா? இந்த வருஷமாவது நல்லது நடக்குமான்னு கேட்டுருந்தேன். உங்களுக்கான பணநிலை எப்படி இருக்க போகுது, வேலை தொழில் எப்படி இருக்க போகுது, காதல் குடும்பம் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, சரி ஓரளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். 2026 சித்திரை 1 உங்களுக்கு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது. அது ஏப்ரல் 14 பிறக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம். கடவுளினுடைய மறுபிறப்பு. உங்களுடைய குலதெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்றவர்கள் தான் இந்த துலாம் ராசியில் பிறக்க முடியும். சார், துலாம் ராசியில் இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தெய்வத்தினுடைய ஆற்றலை விட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும். அது எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும். யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவன் நல்லவனா கேட்டவனான்னு ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் உங்களால் வாய் திறந்து சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் ஒரு உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். ஆனால் அதை வந்து அவுட்புட்டாக வந்து உங்களால் சொல்கிறதுக்கான தயக்கமும் நிதானமும் உங்கள்கிட்ட இருக்காது. சிலருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சாமியும் வர ஆரம்பிக்கும். ஒரு சில இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியாது. எந்த தெய்வத்தால் வந்த ஆற்றல்னு தெரியாது. குலதெய்வமா இல்லை மற்ற தெய்வமா இல்லை இஷ்ட தெய்வமானு தெரியாது. அதே போல் ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு இன்ட்யூஷனாக வந்து முன்னாடியே உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதிகமாக துரோகத்தை மட்டுமே சந்திச்ச ராசி. தெரிஞ்சும் போய் மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டின ராசியில் இந்த துலாம் ராசி ஒன்று. துலாம் ராசிக்கு பொதுவான ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா அதிபதி சுக்கிரன் 2026 உங்களோட வாழ்க்கையில் சமநிலையும் மாற்றங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முக்கியமான கிரக நிலையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சனி வந்து பொறுப்புகளை அதிகரிக்கும். எந்த அளவுக்கு பொறுப்பு அதிகரிக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பல உயர்வுகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் குரு வந்து வளர்ச்சிக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணி கொடுக்கும். அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அதே போல் ராகு கேது மன அழுத்தம் சில நேரங்களில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே தெளிவாக பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் சக்ஸஸ் உண்டு. இந்த வருஷம் பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாகவும் இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள்னால் என்ன? கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருந்தீங்க, கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்கும். பென்ஷன் திட்டம்லாம் ஓப்பன் ஆச்சு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப புதிய தொழில்களை நீங்கள் வந்து தொடங்குவீங்க. அதே போல் ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிவு எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே தான். முடிவெடுக்கும் போது தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நிதானித்து செயல்படுங்க. அதே போல் பணம், நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் பண வரவு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஆனால் உறுதியானதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு திடீர் பண வரவு வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒன்றே நல்ல ஒரு வேலை கிடைக்கும், இல்லையா நிரந்தர தொழில் அமையும். ஒவ்வொருத்தர் கேட்பாங்க, இன்னும் நீ இப்படியே தான் இருக்கியா, செட்டில் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. சரி சார், மெதுவான வருமானம் உறுதியான வருமானங்கிறீங்க, ஏதாவது அதீத முதலீடுகள் போட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நான் ஓப்பனாக தெளிவாக அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் பாயிண்ட், உங்களுக்கு எந்த விஷயத்தில் நல்ல அம்சங்கள் இருக்குது அப்படின்னா சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையுதுங்க. சேமிப்பு அதிகரிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் சேமிக்கிற அளவுக்கு உங்கள் கைக்கு பணம் வரணும். அப்போ தான் நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்த முடியும். அதே போல் உங்களுடைய கடன்கள் கொஞ்சம் சரியாகணும். அப்போ தானே உங்களால் சேமிப்பு அதிகப்படுத்த முடியும். கையில் 100 ரூபா இருக்குது, ஏற்கனவே கடன் வந்து மாதம் ஒரு 50 ரூபா கட்டணும், மீதி 50 ரூபா செலவுக்கே போய்ட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு சுமை வந்து உங்களுக்கு சரியாகுது. அந்த சுமை வந்து பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. தேவையில்லாத செலவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க. அப்போ மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சேமிப்பு இந்த தடவை அதிகப்படுத்தணும், அதன் மூலமாக நம்மளுக்கு நன்மைகள் உண்டுங்கிறது நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முதலீடு நல்ல பணம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அதுக்குன்னு அதீத முதலீடுகள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இப்போ அதீத முதலீடுகள்னால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அதிக பணம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக பண்ணியாகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. சொத்து வாங்குறீங்க, அது யார் பேரில் வாங்குறதுங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். இந்த சொத்து வாங்கும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. சொத்து வாங்குகிற டைமில் ஒரு டைம் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணணும். இந்த தசாபுத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஜாதகத்தை சொல்கிறோம். இந்த தசாபுத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா?
தசாபுத்தியின் பால் உங்களுக்கு கிரகம் ஒத்துழைக்குதா, கட்டங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 3 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சேமிப்பு அதிகரிக்கும், முதலீடு நல்ல பலன் தரும், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது 3 இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்தே ஆகணும். உங்களுடைய ஹேபிட் அப்படி. துலாம் ராசிக்காரன் கையில் காசு இருந்துச்சுன்னா எப்படி செலவாகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ தேவையில்லாத செலவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் மூலமாக நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள்கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமையுது. நண்பர்கள்ட்ட வண்டி கொடுத்துருவீங்க, அவன் தேவையில்லாமல் இங்கே கொண்டு போய் போடுவான். நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல். நார்மலாக வேறு எதுக்கோ பண்ணுவீங்க, அதுக்கும் பணத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் எங்கேயோ கொண்டு போய் ஒரு லாக்கில் மாட்டி விட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நல்ல நண்பர்கள்ட்ட கூட இந்த டைம் பண விஷயத்தில் பிரச்சனையாகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சிறந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்குங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகம், நல்ல நேரமும் அமையுது. அதில் ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமையுது. இதில் வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குதுங்க. அதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கான காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி அமைப்பை பொறுத்து இன்னும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லலாம். இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அதை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மேலதிகாரிகிட்ட நல்ல பெயர் உண்டாகுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பெரிய ஆளாக வரீங்க அதெல்லாம் அப்புறம். மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வேலை மாற்றம் வந்து இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்பு சாத்தியம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வேலை மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த இடமா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. எந்த இடத்துக்கு வேணாலும் இருக்கலாம். திடீர் வேலை உயர்வு காரணமாக மாற்றம் ஏற்படலாம். அப்படின்னா நீங்களே வேலையை விட்டு வேறு இடத்துல வேலைக்கு போகலாம். ஏன்னா துலாம் ராசிக்கார் ஏற்கனவே சிக்கலில் தான் இருக்கான், பாதி பேர் கஷ்டத்தில் தான் இருக்கான். ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பிழைக்கலாம் அப்படின்னு தான் மைண்டில் செட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்களாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பெரிய சொல்யூஷன் கிடைக்கும், மிகப்பெரிய சந்தோஷமும் உண்டாகும். தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய கூட்டாமை, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு தொழில் பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை, யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கையில் கிடைக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அமையுதுங்க. அதே போல் வெளிநாட்டு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புனா எந்த அளவுக்கு இருக்கும், வெளிநாட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது இது பண்ணுவீங்க, சேலு அந்த மாதிரி ஏதாவது போடுவீங்க. இல்லைனா வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஒரு தொடர்பு மூலமாக தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அமையுது. நிறைய பேர் வெளிநாட்டு வருமானத்தை நம்பி தான் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு வருமானம் ஒரு டைமாவது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒன்று ஒரு டிஜிட்டல் மீடியா மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு 1000 ரூபாயாவது நீங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்து. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி தருங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எதை பேஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ராடக்ட் ஆன்லைனில் பண்ணுறீங்க, இல்லை டெலிவரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் வளர்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஒர்க்கை அதிகமாக போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போடுங்க, உங்களோட ஐடியாஸ் அதிகமாக போடுங்க. துலாம் ராசிக்காரர்கள் நான் சொல்கிறது தான், நீங்கள் ஐடியாஸ் அதிகமாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தான். அது யாரும் மைண்ட்லேயே வச்சுக்கிறது இல்லை. இந்த டைம் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நன்மைகள் அதிகம், கவனமும் தேவை. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முடிவு எடுக்கக்குள்ள அவசரப்படாமல் எடுங்க. முடிவுகளை அவசரமாக எடுக்காதீங்க. அவசரப்படாமல் முடிவெடுங்க, அவசரமாக எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா தள்ளி வைங்க, முடிவை தள்ளி வைங்க. இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டையோ 4-5 பேர்த்திட்ட ஐடியாஸ் கேளுங்க, முடிவை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை பண்ணுவதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. சட்ட விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஸோ இந்த மாதிரி சட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க, அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னா ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அதே போல் காதல், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காதல் வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். புரிதல் அதிகமாகுது, பழைய பிரச்சனைகள் சரியாகுது. இதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண யோகம் அதிகம். இந்த டைமில் திருமணம் ஆகாதீங்க, ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். குடும்ப ஒப்புதல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். காதல் திருமணமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போக தான் இருக்கும். இருந்தாலும் பேசி வந்து அதை சரி பண்ணிக்குவாங்க. பேசிட்டு தான் அதை வந்து சரி பண்ணுமே தவிர தேவையில்லாமல் 3வது நபர்கள் விட்டு சரி பண்ணக்கூடாது. உங்களோட இதிலே இருக்குதுங்க, 3வது நபர்கள் உள்ள விட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவன் நியாயம் சொல்கிறான், அவன் தர்மம் சொல்கிறான், பெரியவங்களாக இருக்காங்க, சின்னவங்களாக இருக்காங்க,
இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற ஆளை மட்டும் நீங்கள் வந்து உள்ளே விட்டு யாரும் பேசவே கூடாது. எதாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, பேசுங்க. நீங்களே 2 பேரும் நிதானமாக உட்காந்து பேசி உங்களை பற்றி ஓப்பனாக பேசி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்குவாங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, திருமண வாய்ப்புகள் இந்த டைம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் குடும்பம் உறவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப உறவுகள் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாக நடக்கிறதுக்குதுங்க. புதிய உறுப்பினர் சேர்க்கை இருக்குது. புதிய உறுப்பினர் சேர்க்கைனா என்னது? ஒன்றே உங்களோட குடும்பத்தில் திருமணம் யாருக்காவது நடக்கும், அப்படி இல்லையா குழந்தை பாக்கியம் கேட்டும். இதுதான் நிறைய பேர் சொல்கிறது. நிறைய பேர் புரியாத ஒரு விஷயத்தான். சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது, அதன் மூலமாக புதிய உறுப்பினர் சேர்க்கையும் இருக்குது. புதிய உறுப்பினர் சேர்க்கை குழந்தை பிறக்கும், அதே போல் திருமணமாகாத திருமணம் நடக்கும். இந்த மாதிரி புதிய உறவினர்கள் சேர்ந்துகிட்டே வருவாங்க. இது குடும்பத்துக்கு ரொம்பவும் பாசிட்டிவாக அமையும். இது வந்து குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்களில் பழைய நண்பர்கள் மீண்டும் சேருவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சண்டை போட்ட நண்பன், இல்லை ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன், அவன்கிட்ட சரியாக பழக்கம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப வருடம் ஆச்சு சார் அவன்கிட்ட பேசி அப்படிங்கிறது, பேசும்போது மனது நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆள் சார் அவன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அப்போ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பான். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதாவது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பு அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகுது? நீங்கள் வந்து பலரால் மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாற இருக்கிறீங்க. வருமானம் பெருக இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை அதிகமாக ஆரம்பிக்குது, மதிப்பும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே போல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் நலத்தில் வந்து சாதாரணமாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உடலில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. உடலில் ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணிச்சோம்னா உடனே டாக்டரை பார்த்துடணும். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தேவையில்லாத மன அழுத்தம் வரக்கூடாது. தேவையில்லாமல் போய் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தூக்கத்தை கெடுக்காதீங்க. தூக்கத்தை குறைவு வந்து இருக்கவே கூடாது. தூக்க குறைவு இருக்கவே கூடாது. சர்க்கரை, அழுத்தம், இந்த பிபி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக செக் பண்ணிக்கோங்க. எந்த இஷ்யூஸும் வராத மாதிரி உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு பரிந்துரை அப்படின்னா, சரியான உணவு. உடம்புக்கு தேவை சரியான உணவு, நல்ல தூக்கம், யோகா, தியானம். இதுதான் வந்து உங்களுக்கு பரிந்துரையாக சொல்லப்படுது. லைட்டாக பண்ணாலும் உடனே டாக்டர் பார்த்துக்கணும், ஜோதிடத்தில் சொன்னாங்க நல்லா இருக்காதுன்னு நீங்கள் எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை மைண்டில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே வரணும் அப்படின்னா, சரியான ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ சுக்கிர பூஜை தெரியாதவங்க நீங்கள் நெட்டில் பார்த்து கூட தெரிஞ்சுவாங்க. சுக்கிர பூஜை பண்ணுவதனால மிகப்பெரிய நல்லது. லக்ஷ்மி அம்பாள் வழிபாடு ரொம்பவே நல்லது. ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கமெண்டில் 3 டைம் பதிவிடுங்க. ஓம் சுக்ராய நமக, 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 ஓம் சுக்ராய நமக இப்படின்னு தினம் 3 தடவை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட வாயில் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை உச்சரிச்சிட்டே இருங்க. சுக்கிர பகவான் எப்படி நம்மளுக்கு வலுவாக இருப்பார்? உங்களுடைய வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும். வாகனங்கள் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆற்றல் அதிகமாக வந்துகிட்டே இருக்குமா. நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். சுக்கிரன் உங்கள்கிட்ட பலமாக இருந்தது அப்படின்னா லக்ஸுரி லைஃப், லக்ஸூரியாக இருப்பீங்க. சுக்கிரனை மட்டும் எப்பயுமே பலமாக வச்சுக்கணும். அப்போ வந்து லக்ஸுரி லைஃப்பை கொடுப்பாரு, மன நிம்மதி கொடுப்பாரு. பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஈர்ப்பு, ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஈர்ப்பு அதிகமாக வரும். இது நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம், அது தெளிவாக சொல்கிறேன். இந்த ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக இது உங்களுக்கு வெறும் வார்த்தையும் நமகன் மட்டும் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இது பிரபஞ்சத்தை ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு 6ஆம் மந்திரம். இதை மட்டும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் சொல்லி பாருங்கள். எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குன்னு நீங்களே யோசிப்பீங்க. அதே போல் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இது வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கக்கூடியவங்க மட்டும் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக பேச வைப்பாங்க. ஸோ தயவுசெய்து இல்லை சார் ஒன்றும் அப்பா அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் லோக்கல்லே ஜோதிடம் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். இங்கே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஓப்பனாகவே சொல்லி தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதை நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. பொறுமை ரொம்பவே முக்கியம். நிதி கட்டுப்பாடு தேவை. நீங்கள் உங்கள் கையில் இப்போ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு தூன்னு செலவு பண்ணிடாதீங்க. ஏற்கனவே கடனில் இருக்கீங்க அப்படிங்கிற மறந்துடாதீங்க. பணத்தின் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இந்த டைமும் தேவையில்லாமல் கொட்ட விட்றாதீங்க. அதே போல் 2026 உங்களுக்கு மாற்றம் ப்ளஸ் வளர்ச்சிக்கான வருடம். 2026 தமிழ் வருடம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்க போதுங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது. இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்மில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரங்க
ஒரு பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்லும்போது சமநிலை சிந்தனை இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கான ஒரு பாதையை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ரோபோட்டாக சுற்றி இருந்த உங்களுக்கு இதுக்கு மேலே இப்படி பண்ணால் தான்டா உயர போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சிந்திக்க போகிறீங்க. மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் உயரும். மற்றவர்களை எப்படி புரிஞ்சிக்கலாம், இத்தனை நாள் நம்ம வந்து மிஷின்கிட்டே தான் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் தான் மனுஷங்கிட்ட பேச போகிறோம், அவனை எப்படி புரிஞ்சிக்கலாம், அவன் மூலமாக எப்படி நம்ம உயரலாம் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிஞ்சு போகிறீங்க. நேர்மையான முடிவுகள் எடுக்க முயற்சி செய்வீங்க. நேர்மையான முடிவுனா எப்படி இருக்க போகுது, அந்த முடிவில் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்க போகிறோம், அதன் மூலமாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நேர்மையாக எடுக்க போகிறீங்க. பயந்து செஞ்ச விஷயங்கள்லாம் போய்ட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம நேர்மையாக செஞ்சால் நேர்மையான பலன் கிடைக்கும் அப்படின்னு நேர்மையாக இறங்கி செய்ய போகிறீங்க. அதே போல் பேச்சு திறன் மற்றும் நியாயமான அணுகுமுறை வந்து உங்களை வந்து உயர்த்தும். பேச தெரியாமல் மூலையிலேயே இருந்திருப்பீங்க, ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, அவன் பேசுவானா இந்த பாயிண்ட் அவன் பேசுவானா அப்படின்னு ஒரு மாதிரி பேச்சு திறன் வந்து உள்ளே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நியாயமான அணுகுமுறை இல்லாமல் வேறு யார் மூலமாக பேசிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போது பேச்சு திறன் மூலமாக நீங்களாகவே பேச ஆரம்பிப்பீங்க. நயமான அணுகுமுறையை கண்டிப்பாக நீங்கள் வந்து கையாளுவீங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதிகமாக யோசித்து முடிவை தாமதமாக செய்யாதீங்க. ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க, முடிவை தாமதம் செய்வீங்க. இதை மட்டும் கொஞ்சம் செய்யாதீங்க. அதிகமாக யோசிங்க, முடிவு கரெக்டாக கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய போது தவறான நம்பிக்கை வரலாம். நீங்கள் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பீங்க, அப்போ தவறான நம்பிக்கை வந்து உங்கள் மேலே வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நீங்கள் யோசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தை தப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம பண்ணிடுறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு நீங்களாகவே ஒரு மார்க் நீங்கள் நோட் பண்ணிக்குவீங்களே, அதை பார்த்துட்டு தேவையில்லாமல் உங்களை வந்து மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 2026 துலாம் ராசிக்காரர்கள் அறிவு, அமைதி, சமநிலை மூலம் முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்னது தான், துலாம் ராசியில் இருக்கிறீங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் மெதுவாக உயரப் போகுது, சேமிப்பு அதிகரிக்க போகுது. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கவனிங்க. அதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையில்லாத செலவுகள் வரவும் வராது, தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க. அதே போல் வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு உண்டு, புதிய வாய்ப்புகளும் உண்டு, தொழிலில் வளர்ச்சியும் உண்டு. முடிவுகளில் மட்டும் அவசரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யோசித்து பண்ணுங்கள். தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தொழிலில் உங்களுக்கு எதிரிகள் அதிகம், அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. காதல் திருமணத்தில் உறவில் நல்ல புரிதல் உண்டு, திருமண யோகமும் உள்ளது. அதனால் சிறிய சண்டைகள் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா திருமணம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரு பாலினத்தவருக்கு இது சொல்கிறது. எதிர்பாலினத்தவர் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உயரக்கூடிய ஒரு நேரம், உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க. நாவடக்கம் ரொம்பவே தேவை. ஆரோக்கியத்தில் பொதுவாகவே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னதான், வெள்ளிக்கிழமையான சுக்கிர பூஜை, லக்ஷ்மி வழிபாடு, இது வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்காக உதவக்கூடியது. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மந்திரம் தான், ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக. வெள்ளிக்கிழமைகளில் சொல்வது இன்னும் ஒரு சிறந்ததாக அமையும். எந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதான். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இதை வந்து 3 டைம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தெளிவான சில விஷயங்கள் நான் சொன்னேன். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் வண்டி வாகனம் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்கலாம். நிலபலன்கள், வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் அமையுது. இருந்தாலும் கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து முன்னாடியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை காசு அது இதுன்னு போட்டாலும் ஒரு சிறிய கடனாவது உங்களை வந்து டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் தான், அதனால் பயந்துக்கு தேவையில்லை. தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அதனால் நீங்கள் அதுக்கும் கலங்கி நிற்க தேவையில்லை. அதே போல் தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சூடு பிடிக்க போகுது. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்போது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. அதீத முதலீடுகள் போடாதீங்க, ஐடியாஸ் அதிகமாக போடுங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நிறையா விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கோயில்களுக்கு போய்ட்டு சொல்லியிருப்பேன். இந்த ராசிக்காரர்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது ரொம்பவே நல்லது. அதே போல் திருமணமாகி சின்ன சின்ன சண்டைகள் இருக்கக்கூடியவங்க, என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிறது, சேலம் நாமக்கலுக்கு நடுவில் இருக்கும். திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் மலை, அது திருச்செங்கோடு அப்படிங்கிறது அந்த மலை பேர். மேலே வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சிலை வெள்ளை தசப்பசானத்தால் செய்யப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள், ஆண் பெண் இரு சக்தியும் சிவனும் இணைந்திருக்கிற மாதிரி சிலையை அமைச்சிருப்பாங்க. ஒரு காலில் கொலுசு இருக்கும், ஒரு காலில் கொலுசு இருக்காது. முகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து முகம் வந்து தெரிகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த உருவத்திற்கு வந்து அபிஷேகம் கிடையாது. அந்த சிலையின் மீது வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பூஜை பண்ணும்போது அந்த ஒரு கால் மட்டும் தூக்கி காட்டுவாங்க, அதில் கொலுசு இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கு பக்கத்து சன்னதியிலே வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டு வேலவர் அப்படின்னு ஒரு சிலை இருக்குது. அது வந்து முருகனுடைய ஒரு அவதாரமாக கையில் சேவலோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு செங்குட்டு வேலவன், அதுவும் தசபசானம் தான். அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது.
இந்த கோவிலில் குடும்ப சமேதர்களாக காட்சி தராங்க. அதாவது சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் இது எல்லோரும் ஒரே மலையில் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு திருமணமானவங்க, புதுசாக திருமணமானவங்க போய் மாலை மாற்றுவாங்க. திருமணமாகி பிரச்சனை ஆனவங்க கண்டிப்பாக போய் அந்த இடத்துல பேசினாங்க, சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாகும். பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மலைக்கு நீங்கள் ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் எப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு பாவ விமோச்சன ஸ்தலம். அதே போல் நிறையா பேர் குழந்தை வரம் வேணுங்கிறீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் உங்களுக்கு தெரியும். பழனி அதுதான் வந்து 3வது படைவீடு. திரு ஆவினங்குடி தான் படைவீடு. மேலே இருக்கிற பழனி வந்து அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட கோவில். அதே போல் அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே திருவண்ணாமலை வழிபாடு பண்ணிவிட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பழனி திரு ஆவினங்குடி கோயிலுக்கு வந்து வணங்கி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த கோயில் வந்து அமையுது. இந்த கோவிலில் மிகப்பெரிய சக்தியுடைய அருளை வந்து நீங்கள் பெறலாம். அதாவது முருகர் எல்லா சிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகர்களில் ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியும். இதை வந்து பழனியில் இருக்கக்கூடிய திருஆவினங்குடியில் அந்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களால் அன்றே கணிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படி கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவில் ஃபோன் பண்ணி எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபோன் மூலமாக பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.